சு சு தலைக்கு மேல வந்து பறந்துகிட்டு பா அங்கிட்டு பேண்டுகிட்டு வச்சிடாத. வீட்டுக்கு முன்னால காக்கா கரைஞ்சிட்டே இருந்தனா வீட்டுக்கு விருந்தாளி வருதுன்ட்டு அந்த காலத்திலே சொல்லுவாவோ. காக்கா தலையை சுத்தி சுத்தி வந்துனா அது ஒரு கெட்ட சகனம். இது என்னத்துக்கு என் மண்டைக்கு மேலேயே பறக்குதுன்னு தெரியலையே. சிப்பு வாங்கிட்டு போ போ. ஏ அப்பா ஒரு வழியா போயிட்டு. என்ன ஆச்சு? இந்த வெயிலுக்குள்ள இந்த மரத்தடிக்குள்ள வந்து உட்காந்துருக்கலையா? வீட்டுல போய் உறங்க வேண்டியதானே? எங்கிட்டு உறங்குறது? ஒத்தையில இருந்தா உறக்க எங்க வருது? அதான் இந்த மரத்தடியில வந்து உட்காருவேன். யாராவது வரவளா போறவளான்னு பார்த்துட்டே இருப்பேன். பத்தெடுக்க என்ன பொங்கல் சீரா? ஆமா ஆச்சி, அள்ளிக்கு போகுது. போகட்டு போகட்டு. இதுக்கு முன்னாடி நிறைய போச்சு, எல்லாத்தையும் உட்காந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். ஆமா ஆச்சி, என்ன நிறைய இருக்கு, பின்னாடி கொண்டு வந்துட்டு இருக்காவோ பார்த்துடுங்க. சரி சரி கொண்டுட்டு போ. சரி அதெல்லாம் இருக்கட்டும், என்னதெல்லாம் கொண்டு வந்து இறக்கிருக்காவோ? ஆச்சி அதெல்லாம் நிறைய கொண்டு வந்து இறக்கிருக்காவோ. வீட்டுக்கு தேவையான பாத்திரம், அப்புறம் துணிமணி, கரும்பு, வாழைத்தாறு, பிறகு மஞ்சள் கொலை, பொங்கல் விடுறதுக்கு எல்லா பொருளுமே வந்திருக்கு பார்த்துடுங்க. மேற்கொண்டு ஃப்ரிட்ஜு, கிரைண்டரு, மிக்சி. அப்படியா அப்படியா? இந்த வாஷிங் மிஷின் வாங்கியிருக்கா? வாஷிங் மிஷின்லாம் வாங்கின மாதிரி இல்லை பார்த்துடுங்க, இவ்வளவுதான் இருந்துச்சு. அப்படியா? சரி 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 நீ கொண்டுட்டு போ. எவ்வளவு நேரம் அந்த பாத்திரத்தை சமந்துக்கிட்டே இருப்பா. சரி ஆச்சி வாரேன். அடி ஆத்தி ஏட்டி வாழைத்தாரு நல்ல கடமா இருக்குமே, செம்மந்துட்டு போயிருவியாக்கோ? கடமா தான் இருக்கு, என்ன பண்றது? ஆமா நீங்க இங்க உட்காந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏட்டி என்னெல்லாம் சீரு போகுதுன்னு உட்காந்து கவனிச்சிட்டு இருக்கேன். சரி சரி அதான வேலையே. ஆமா உன் கூட ஒருத்தி ஒட்டிக்கிட்டே இருப்பாளே, அவளை எங்கட்டி? பின்னாடி வாரா. இக்கே வேகமா எட்டு நடங்க. ஏட்டி நானும் நடந்துக்கிட்டு தான் இருக்கேன், வா. என்ன கடமா இருக்கு, அவளத்தையும் கொண்டு எங்க இறக்கணுக்கு அப்புறம் தான் நிம்மதியா இருக்கும்மா. ஏடி கரும்பு நட்டி வெட்டி கொண்டு வரையோ? ஏ கிழவி, 2 கரும்பு முழு கரும்பு இருக்குல்ல, தெரியலையோ? அது தெரிஞ்சுட்டி, மற்ற கரும்புலாம் வெட்டி கொண்டு வரீங்களே ஏன்னு கேட்டேன். அது வாங்கின வீட்டை தான் கேட்கணும். அதான் சாத்திரத்துக்கு 2 கரும்பு முழு கரும்பு இருக்கே, அப்புறம் என்ன? ஏட்டி அவ்வளவுதானா இல்லைன்னா என்ன இருக்கா? ஆமா பாட்டியோ, வந்ததுல இருந்து அவ்வளவுதானா இல்லை இருக்கான்னு கேட்டுட்டே இருக்கீங்களே, என்ன விஷயம்? வேற ஒன்றும் இல்லட்டி, அவ்வளவுதான் சொன்னா இந்த இடத்த விட்டு எந்திரிச்சு போவேன். இல்லை என்ன இருக்குன்னா நான் இதில் உட்காந்து என்னதெல்லாம் வருதுன்னு பார்ப்பேன், அவ்வளவுதான். அவ்வளவுதான் பாட்டி, நாங்க தான் கடைசி. சரி சரி பரவாயில்லையே, சீரு நிறைய வந்திருக்கேன்டி. ஆமா சரி சரி வாங்க, நானும் உங்க கூட வாரேன். ஏன் பாட்டி, சீதால சிம்மி பாட்டி வீட்டுக்கா வாரியே? பாட்டி என்னென்ன சீரெல்லாம் வந்திருக்குன்னு பார்க்கறதுக்கு வரேன். ஏன் இவ்வளவு நேரம் இதுல இருந்து கண்காணிச்சுட்டு இருந்தீங்களா, அது உங்களுக்கு போதாதா? ஏட்டி ஒத்தையா பாக்கச்சுல என்னதெல்லாம் வந்துட்டு ஞாபகம் இல்ல, இதே தான் அங்க மொத்தமா இறக்கி வைக்கச்சுல இந்த இது வாங்கியிருக்காவன்னு பாப்போம்ல. பாட்டிமா. அடி ஆத்தி இவன் என்ன எங்க வந்துட்டானுவோ? இதை என்ன சொல்லு பாட்டி, நீங்க சொன்ன அட்ரஸ்லயே ஃப்ரிட்ஜ் இறக்கிட்டோம். ஆமா பாட்டி, சாவியை பூட்டி நீங்க வைக்க சொன்ன இடத்துலயே வச்சுட்டோம். ஏன் வாயை மூடுங்க. சரி சரி இடத்த காலி விடுங்க. பாவி பயலுவா போட்டு கொடுத்துருவானோ போலையே. ஏக்கா பொருள் தாரியில நாங்க கொண்டு இறக்கி வைக்கோம். இக்க குடுப்பக்க இந்த பயலுவ கொண்டு இறக்கி வைப்பானுவோ. சரி தம்பி, அட்ரஸ் தெரியும்ல? தெரியும்க்கா, இந்த இருக்கவங்கள பாட்டி அவியதான் இப்ப சொன்னாவோ, அங்கதான் கொண்டு ஃப்ரிட்ஜ் இறக்கிட்டு வரோம். சரி சரி அப்ப அவிய சொன்னா சரியா தான் இருக்கும், அவிய இந்த ஊர் தான் பத்துக்க. சரி அப்ப நீ ஃப்ரிட்ஜ் இருக்கிற இடத்துலயே இந்த வாழைக்குலை கரும்புலாம் கொண்டு இறக்கிடணுமா? சரிக்கா கொடுங்க, இறக்கி வைக்கிறோம். அப்படியே இருங்கக்கா, கரும்பு நான் எடுத்துக்கிடுறேன். சரிப்பா. இக்கா நீங்க வாழைத்தார கொடுங்க, நான் எடுத்துக்கிடுறேன். நல்ல கனமா இருக்கும் பிள்ளையக்கா, அவ்வளவு தூரம் எப்படி தூக்கிட்டு வந்திய? தலையில தூக்கி வச்சாவுப்பா, ஏதோ என் பாட்டுக்கு நடந்து வந்தேன், கனமா தான் இருக்கு கொஞ்சம். சரி நான் எடுத்துக்கிடுறேன். வாழைத்தாரு கரும்பு போடு, இந்த வருஷம் பொங்கல் நமக்கு தான். வாழைத்தாரு என்ன கொஞ்சம் காயா இருக்கு, மேலதான் கொஞ்சம் பழமா இருக்கு. சரி இந்த பழத்தெல்லாம் தின்னு முடிக்கிறதுக்குள்ள கீழே உள்ளதெல்லாம் பழுத்து வந்துடும். ஐயா பாட்டி சொன்ன அட்ரஸ்லயே கொண்டு இறக்கிறேனே, மாறிடாம. சரிங்க பாட்டி, அதே அட்ரஸ் தானே? ஆமா ஆமா அதே புளு கலர் கேட்டுதான். சரிங்க பாட்டி. சீதாலட்சுமி, சீதாலட்சுமி. ஆச்சி என்ன இப்படி செத்து போன மாதிரி கூப்பிடுதிய? நல்ல சத்தமா கூப்பிடுங்க, நீங்க கூப்பிடுறது எனக்குலாம் கேட்க மாட்டேங்கி. ஏட்டி பின்னாடி தான் நிக்கியோ? உங்க புறணிக்கு பின்னாடி தான் நிக்கிறேன். ஓவர். பரவாயில்லையே, நல்ல வேகமா நடந்து வந்திருக்கேட்டி. சந்திரக்க, சந்திரக்க. மீனாட்சி, ஏட்டி எவ்வளவு நேரம் உன்னைய கூப்பிடுறது? வீட்டுக்குள்ள இருந்த மீனாட்சி, அதான் காதே கேட்கல. வா மீனாட்சி, எதுக்கு வெளியே நின்னுட்டா? உள்ளவா. ஆமா இது என்ன மிக்ஸி, அந்த பிள்ளை என்னதோ மூட்டை கொண்டு வந்திருக்கு, என்னது இதெல்லாம்? ஐயோ பாட்டி, எதுவாக இருந்தாலும் வீட்டுக்குள்ள போய் பேசிக்கிடுவோமா, வெயிட்டு தாங்க முடியல, கீழே இறக்கி வைக்கணும் முத. வாங்க வாங்க, நான் ஒருத்தி வந்தையில வெளியே நிக்க வச்சே பேசிட்டு இருக்கேன். சந்திரு, சந்திரு இம்மாடி அள்ளி, யாரு வந்திருக்கா பாரு. உள்ளவா மீனாட்சி. மடி நீயும் உள்ளவாமா. ரொம்ப அன்பா கூப்பிடுதில்ல, இந்த வாரம் பாட்டி. மைனி வாரீங்களா, கரும்பு கட்டிப்போம். எனக்கு ஒன்றும் கரும்பு வேண்டாம். ஏன் மைனி என்னாச்சு? இவ்வளவு நேரம் நல்லா தானே இருந்தீங்க, இதுக்கு திடீர்னு கோவப்படுறீங்க?
அண்ணி அவன்கிட்ட சொல்லி வைங்க, நான் எப்பயும் போல ஒரே மாதிரி இருக்க மாட்டேன். யாருக்கிட்ட மைனி? யார் மேல கோவம்? இதுக்கு இப்படி இருக்கீங்க? வேற யார் மேல? உங்க வீட்டுக்கார் மேலதான். அடேங்கப்பா, இவ்வளவு நேரம் என் தம்பி என் முத்து அப்படிலாம் சொல்லச்சுல எங்க போனேனா? இப்ப என்னன்னா உன் வீட்டுக்காரன்னு சொல்றீங்க? அதெல்லாம் அப்படிதான். ஏன் மைனி, என்ன நடந்துச்சு? பாருங்க அண்ணி, கரும்பு நீயால வாங்கி வச்சான்னு ஒரு கேள்விதான் கேட்டேன். அதுக்கு யார் முன்னாடியோ என்னை வச்சு திட்டி விட்டான். யார் முன்னாடி வச்சு திட்டினாவ? யாருக்கு தெரியும்? ஏதோ அவன் ஃப்ரெண்டுன்னு நினைக்கேன். இனிமே என்கிட்ட பேச வருவான்ல, அப்ப இருக்கு பாருங்க அவனுக்கு. என்னமோ அக்காலும் தம்பியும் என்னமோ பண்ணுங்க. இப்ப கரும்பு சாப்பிட வாரீங்களா வரலையா? வேண்டாம், எனக்கு ஒன்றும் அவன் வாங்கிட்டு வந்த கரும்புலாம் எதுவும் வேண்டாம். நான் அவன் எதுவும் சாப்பிடவே மாட்டேன். சரிப்பா, வரலன்னா சந்தோஷம் தான். எல்லாமே நானே சாப்பிட்டுக்கிறேன். நல்ல இனிப்பா வேற இருந்துச்சு. அல்லி, அல்லிமா, யார் வந்திருக்கா வந்து பாரு. அம்மாச்சி இந்த வரேன். மைனி, யாரோ வந்திருக்காவன்னு நினைக்கேன். வாரீங்களா போய் பார்ப்போம். அம்மாச்சி உங்களை தானே கூப்பிட்டாங்க, நீங்களே போங்க. ஏன் மைனி, உங்க தம்பி மேல இருக்க கோவத்தை என் மேல காட்டுறிய? இல்ல நீ 3வது மனுஷங்க முன்னாடி வச்சு திட்டினா எப்படி இருக்கும்? ஒரு மாதிரி ஆயிட்டு திரும்ப அந்த இடத்துல. அவி அப்படி திட்டிருக்க கூடாதா? ஆனா அவி எந்த மனநிலையில இருந்தாவளும் தெரியல. சரி, நான் என்ன ஏதுன்னு கேட்டு விசாரிக்கேன். வாங்க வாங்க மைனி, யாரோ வந்திருக்காவலாம், போய் பார்ப்போம். சரி வாரேன். கோவப்படாதீங்க மைனி. கோவப்படல, சும்மா கோவப்படுற மாதிரி நடிச்சேன். முத்து வந்து என்கிட்ட பேச வருவோம்ல, அப்ப இந்த மாதிரி கோவப்படுது என்ன? எதுவும் நினைச்சுக்கிடாதியே. சரி மைனி. இம்மாடி, இந்த வாரமாச்சி. மீனாட்சிம்மா வாங்க, நல்லா இருக்கீங்களா? ஏட்டி ஏட்டி எப்படி இருக்கா? நல்லா இருக்கியா? வாங்க பாட்டி. வாரேன். ஏட்டி மீனாட்சி, என்னட்டி திடீர்னு என்னது டீ வாங்கிட்டு வந்திருக்க? இதெல்லாம் என்னது? அவசரப்படாத டீ, என்ன நிறைய இருக்கு, பின்னாடி கொண்டு வந்துட்டு இருக்காவோ. எல்லாத்தையும் மொத்தமா கொண்டு வந்ததுக்கு அப்புறம் சொல்லுதேன். எம்மாடி போ, வந்தவளுக்கு காப்பி போடு. சரி அம்மாச்சி. காப்பிலாம் ஒன்றும் வேண்டாம். ஆமா, இந்த நேரம் போய் காப்பி எதுக்கு? மீனாட்சி, வீட்டுக்கு வந்துட்டு எப்படி வெறும் வயித்தோடு இருக்கிறது? அப்ப ஜூஸ் எதுவும் வாங்கிட்டு வரட்டா? ஏடி, ஜூஸ்லாம் ஒன்றும் வேண்டாம். ஏற்கனவே குரல்லாம் சரியில்லை. அம்மா சளி பிடிச்சி கிடக்கு. இதில் ஜூஸ் குடிச்சு மேற்கொண்டு குரல்லாம் வீணா போயிடும். எதுவும் வேண்டாம், ஒரு சொம்பு தண்ணி மட்டும் கொண்டு வர சொல்லு. சரி. எம்மாடி போ, போய் குடிக்கிறதுக்கு தண்ணி எடுத்துட்டு வா. சரி அம்மாச்சி. பூரணி, நீ போய் அத்தையே வர சொல்லு. சரி அம்மாச்சி. மீனாட்சி, என்ன டீ இது? திடுதுப்புன்னு எதுவுமே சொல்லாம வீட்டுக்கு பொருள்லாம் கொண்டு வந்து இறக்கிருக்க, என்னன்னு என்கிட்டயாவது சொல்ல. அவசரப்படாத டீ, இரு. ஸ்மீக்கா, இது கொஞ்சம் இறக்குங்க பாப்போம். ஏட்டி மல்லிக்குட்டி, வந்துட்டியாக்கோ? ஏட்டி மல்லி, என்ன ஒத்துத்தே வாரிய? ஏட்டி மொத்தமா நின்று கூப்பிட்டு வர வேண்டியதானே? என்னாச்சு சொல்றிய? அப்ப எனக்கு முன்னாடி வந்த ஆட்கள்லாம் இன்னும் வரலையா? ஏட்டி மல்லிக்குட்டி, நாங்க 2 பேரும் தான் வந்திருக்கோம். அம்மா, நீ யார சொல்லுத? இக்கா, புஷ்பாக்கும் நெட்டஸ்க்கும் எல்லாம் எடுத்து கொடுத்துட்டு தானே பின்னாடியே நான் வந்தேன். எனக்கு முன்னாடியே வந்திருக்கணுமே. பிறகு ராசத்திக்கும் ரங்காக்கும் நானும் தூக்கி விட்டுட்டு தான் முன்னாடி வேகமா நடந்து வந்தேன். ஒருத்தர் வந்து சேரலையா? என்னட்டி சொல்லுதா? ஏட்டி வாண்ட பொறுப்பு ஒப்படைச்சோம்ல, எல்லாரையும் நின்று கூப்பிட்டு வந்துருக்கலாம்ல. ஐயோ ஆச்சி, எல்லாருக்கும் பொருள்லாம் ஏற்றி விட்டு தான் கடைசியில நான் கிளம்புனேன். நான் விசையா நடந்து வந்துட்டேன் போலியே. ஏட்டி, நீ விசையா நடந்து வந்தாலும் நீ வர பாதையில தானே அவியலும் வந்திருக்கணும். அதானே, இவ்வளோ எங்க போனாலும் தெரியலையே. வழி மாதிரி எதுவும் போயிட்டாள்வளா? இல்லையா ஆச்சி, ஏற்கனவே தான் நம்ம இந்த வீட்டுக்கு வந்திருக்கோம்ல, அவளுக்கு வழி தெரியுமே. சடவா இருக்குன்னு எங்கனையும் இறக்கி வச்சுட்டு உட்காந்துட்டாள்வளே என்று தெரியலையே. ஏட்டி மல்லிக்குட்டி, அப்படியே உட்கார்ந்தாலும் நீ வர பாதையில தானே உட்காந்துருக்கணும். அதானே, ஆனா வர பாதையில யாருமே இல்லையேக்கா. அந்த காசிக்கணி பாட்டி மட்டும் தான் இருந்துச்சு. அவ என்ன அங்கதான் இருக்காளாக்கா, நான் வரச்சிலேயே இருந்தா. மீனாட்சி, இங்க என்ன நடக்குன்னு சொல்ல. இரு சீத்து, கொஞ்சம் பொறுமையா இரு. ஆச்சி, அப்ப நான் ஒரு 8 போய் பாதி வழியில பாத்துட்டு வரேன். என்னாச்சு ஏதாச்சுன்னு. செமக்க முடியாம எங்கனையும் உட்காந்துட்டாள்வளே என்னதான் தெரியல. சரிம்மா, போய் பாரு போ. ஆச்சி, நானும் போயிட்டு வரேன். எதுவும் செமக்க முடியலன்னா 2 பொருள் வாங்கிட்டு வருவோம்ல. சரி டி, இட்டி வர வழியில பொங்க பூ இருந்தா கொஞ்சம் பறிச்சுட்டு வா. சரிங்க ஆச்சி. மீனாட்சி, என்னடி? எனக்கு எல்லாம் புரிஞ்சு போச்சு. என்ன புரிஞ்சுச்சு சொல்லு. பொங்கல் சீர் தானே கொண்டு வந்திருக்கா? ஆமாட்டி. ஏன் மீனாட்சி இப்படி செய்யறா? ஏற்கனவே நீ செஞ்சதெல்லாம் பத்தாதா? ஏட்டி, என் பிள்ளைக்கு நான் எவ்வளவு செஞ்சாலும் பத்தாது. இதுக்கு மேலேயும் செய்வேன். ஆமா, நான் உசுரோட இருக்கிற வரைக்கும் செய்வேன் டி. என் வீட்டு பிள்ளை. ஏன் மீனாட்சி இப்படிலாம் பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுதா? ஏட்டி, தலை பொங்கல், அந்த பிள்ளைகள் இப்பந்தான் வாழ்க்கை ஆரம்பிச்சிருக்கு. அந்த பிள்ளைகள் மனசு கோணாம இருக்கணும்ல, அதான் என்னால முடிஞ்ச பொருள்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு மீனாட்சி. நீ என் உயிர் தோழிட்டி. நீ சந்தோஷமா இருந்தா நானும் சந்தோஷமா இருந்த மாதிரிதான். பாவம், அந்த பிள்ளைக்கு யாருமே இல்லையே. இந்த சீரு சடங்குலாம் யார் செய்வான்னு நினைச்சேன். பரவாயில்ல, அந்த கவலையை தீர்த்து வைக்க நீ வந்துட்ட. அழுவாதட்டி, அதான் நான் இருக்கம்ல. நான் இருக்கும்போது அவ்வளவு ஈஸியா விட்டுருவேனா? நான் சொல்லாமலே இவ்வளவு செய்யறியே. உனக்கு நான் என்ன கைமாறு செய்ய போறேன்னு தெரியலையே மீனாட்சி. கைமாறலாம் ஒன்றும் செய்ய வேண்டாம். தயவு செஞ்சு நீ அழாதட்டி. எப்படி மீனாட்சி அழாம இருக்க முடியும்? இது ஆனந்த கண்ணீர்.
ஆனந்த கண்ணீரா இருந்தாலும் உன் கண்ணில் கண்ணீர் வரக்கூடாது டி. இல்லை யாருக்காக செய்கிறோம்? நம்ம பிள்ளைகளுக்காக தானே. உனக்கும் ஒத்தைக்கு ஒரு பேரன், எனக்கும் அள்ளி. இவ்வளவு 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும்னு தானே செய்கிறோம். ஆமாம் மீனாட்சி. அப்புறம் நல்ல நாள், அதுவுமா இப்படி கண்ணு கலங்காத, கண்ணத்தோட. சரி மீனாட்சி.